எல்லா இடத்துலையும் வந்து கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக யார் ஜாகிரதையாக இருக்கணும்னா வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த வயசானவங்க நான் சொன்ன அந்த 60 வயசு மேலே இருக்கவங்க ஒரு பூஸ்டர் ஒன்று போட்டுக்கிறது தவறே கிடையாது. நிறைய பேர் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நான் 2 டோஸ் போட்டிருக்கேன் இப்போது அப்படின்ற மாதிரி. எப்பயுமே தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு ஹார்ட் வீக்காக இருக்கும், இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இம்யூனோ டெஃபிஷியன்ட். அப்போ அவங்களுக்கு கொரோனா ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணும். கோவிடோட ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக விட்டுட்டு போன அந்த ஆமிக்ரானோட ஒரு சப் வேரியன்ட் தான். 60+ தான் அதிகமாக தாக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் வந்து தொடருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேக்சின் போடாதவங்க போட்டே ஆகணும், அதில் வந்து டவுட்டே கிடையாது. இப்போ சிவியர் கேசஸ்னால் என்னென்னா, பேஷண்ட் வரும்போது ஆக்சிஜன் கம்மியாக வராங்க, அவங்கள அட்மிட் பண்ணுறோம் போது அவங்களுக்கு டெஸ்டிங் கண்டிப்பாக நடக்கும். ஓபியாக வர கேசஸ் எல்லாரும் வந்துட்டு இந்த கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்ணுங்கள், மாஸ்க் போட்டுக்கோங்க. எங்கே சார் இப்போ சென்னை மாதிரி இருக்கிற பாப்புலேஷனில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு, பிங்க் பஸ்ஸு இதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. எங்கேயாவது நீங்கள் கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்ண முடியுமா? மாலை முரசு ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ சமீபமாக கொரோனா கேசஸ் இந்தியாவில் அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக ஒரு டெத்தும் வந்து பார்த்தோம். எந்த அளவுக்கு வந்து ப்ரிகாஷனாக இருக்கும், இது எந்த மாதிரியான வேரியண்ட், இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை இன்றைக்கி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி நுரையீரல் நிபுணர் டாக்டர் சபரி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபமாக தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா எல்லா இடத்துலையும் வந்து கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு விதமாக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் பயப்படணும், என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும்? கண்டிப்பாக வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றது கரெக்டான வார்த்தையாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது தான் நம்ம பார்வை. ஏன்னா வந்து பயப்படணும் அப்படின்னா நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க, நிறைய பேர் இந்த மனக்குலைச்சல் இந்த மாதிரிலாம் ஆயிடுறாங்க. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கணுன்றது. முக்கியமாக யார் ஜாகிரதையாக இருக்கணும்னா வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 60+ தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுன்ட்டு தான் நம்மளோட பார்வை. அது செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்லேயும் அதிகமான மரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 60+ பாப்புலேஷனுக்கு தான் வந்தது இந்த கோவிடில். அதோ அங்கங்கே ஒரு சில யங் இருந்தாலும் 60+ தான் அதிகமாக தாக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் வந்து தொடருது. இப்போ வந்து வந்திருக்கிற அந்த கோவிடோட ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக விட்டுட்டு போன அந்த ஆமிக்ரானோட ஒரு சப் வேரியன்ட் தான். ஓகேங்களா, இந்த JN1 JN2ன்னு சொல்கிறாங்க, அந்த வேரியன்ட் தான் வந்து இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா, அந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசிக்கு வந்து நம்ம போட்டிருந்த தடுப்பூசிக்கு வந்து கேட்குற வேரியன்ட், அதாவது அது கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய வேரியன்ட். அதனால தான் WHO கூட வந்து இதை ரொம்ப வந்து ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி அறிவிக்கல. ஓகேங்களா, ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. WHO கூட வந்து நீங்கள் இதுக்காக ரொம்ப அவசரப்படணும், லாக்டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தீவிர நடவடிக்கைகள் வந்து WHO வந்து சொல்லலை. ஸோ அதனால் வந்து யாரும் பெருசாக வந்து பயப்பட வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கணும். எஸ்பெஷலி வந்து வயசானவர்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவு அப்படின்றதுனால வந்து ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகி அது நிமோனியாவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து உள்ளது. அதனால் அவங்க ஜாகிரதையாக இருக்கணும். என்ன ஈஸி மெத்தடுன்னு என்னோட பார்வை என்ன அப்படின்னா, அந்த தடுப்பூசிக்கு கேட்குதுன்னும் போது நிறைய பேர் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நான் 2 டோஸ் போட்டிருக்கேன் இப்போது அப்படின்ற மாதிரி. எப்பயுமே தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் சம்திங் கால்ட், எஸ்பெஷலி வைரஸ்க்கு தெர் இஸ் சம்திங் கால்ட் பூஸ்டர். ஸோ பூஸ்டர் டோசஸ் போடாமல் உங்களுக்கு அந்த மெமரி வந்து இருக்காது. இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா 2 டோஸ்க்கு அப்புறம் வந்து பூஸ்டர் டோஸ் வந்து போட்டோம். ஓகேங்களா, பூஸ்டர் டோசஸ் வந்து ஜென்ரலாக வருஷம் போடணும் அப்படின்றது வந்து அந்த COVID-19 ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ எவ்ரி இயர் வந்துட்டு அந்த பூஸ்டர் டோஸ் ஒரு ஷாட் அடித்தோம் அப்படின்னா அது வந்து அந்த இயர் ஃபுல்லாக மெமரியை வந்து கடந்து கொண்டுகிட்டு இருக்கும். ஸோ எவ்ரி இயர் பூஸ்டர் டோஸ் இதே தான் எல்லா வைரஸ்க்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளூன்னு ஒரு வைரஸ் வருது, பன்னிக்காய்ச்சல். வருஷம் வந்து பன்னிக்காய்ச்சல் வேக்சின் போடுறாங்க. அதை தான். ஸோ பன்னிக்காய்ச்சல் கேஸஸும் நம்மளுக்கு ரைஸ் ஆகுதா அப்படின்னா வருஷம் அது ரைஸ் ஆகும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம்லாம் பன்னிக்காய்ச்சல் கேஸ் அதிகம். நம்மளுக்கு அது நிறைய பேருக்கு பன்னிக்காய்ச்சல்னாலே தெரியாது. தெரியற ஒரு சில பேர் அது நியூஸ் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ரொட்டீனாக வந்து வருஷம் வர விருந்தாளின்ற மாதிரி ஆயிடுச்சு. கொரோனாக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஹைப் இருக்குன்னா, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பயங்கரமான நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆட்டம் கண்டு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி எல்லாரும் லாக்டவுனில் அவதிப்பட்டதுனால பல பேருக்கு அந்த பேரை பார்த்தாலே ஒரு பெரிய வில்லன் மாதிரி சித்தரிக்குது, அதில் டவுட்டே இல்லை. ஸோ திருப்பி இந்த வருஷம் கேஸ் ரைஸ் ஆகுதுன்னு வந்து எல்லாருமே அந்த மெமரிக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் இங்கே இஷ்யூவே தவிர, பட் ஆனால் அந்த மெமரி மாதிரி ஆகாது. வருஷம் கொரோனா வந்து வரும் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளது. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கேசஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கிறதுனால ஒரு டாக்கிங் த டவுனாக இருக்குன்றது தான் நம்ம பார்வை. ஓகே. அண்ட் மற்ற கண்ட்ரீஸில் அதிகமான கேசஸ் பரவுறது, அங்கே உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, நம்மளுடைய நாடை கம்பேர் பண்ணும்போது? இப்போ நம்மளோட நாட்டிலேயே வந்து கேசஸ் வந்துட்டு குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா, ஏன்னா டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்கள ஒருத்தவங்களோட ஹெல்த் சிஸ்டம் வந்து வேறு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சில சிங்கப்பூர் இந்த மாதிரி நேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஜப்பானு, தாய்லாண்டு இங்கெல்லாம் கேசஸ் ரைஸ்டாக இருக்குது. சைனா, தாய்வான் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஹெல்த் சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே இன்சூரன்ஸு கவர்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து இந்த ப்ரைவேட் மருத்துவமனையை வந்து பெருசாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அந்த எல்லாருக்குமே அந்த இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அந்த எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடுவாங்க.
ஸோ வரவங்க எல்லாருக்குமே ஃபீவர்னு வர கேஸா கண்டிப்பா நீங்க அந்த ஃபீவர் ப்ரொஃபைலு, கோவிட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு புரோட்டோகால் இருக்கு. அப்படி வர ஃபீவர் கேஸுக்கெல்லாம் அவங்க வந்து டெஸ்ட் எடுக்குறாங்கன்னா, கேஸஸ் அதிகமா தான் காமிக்கும். ஓகே. இப்ப நம்ம ஊர்ல அப்படி எடுத்துட்டு பாருங்க. இங்க எத்தன பிரைவேட் டாக்டர்ஸ் இருக்கும்? எத்தன எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க? எத்தன மருத்துவமனைகள் இருக்கு? எத்தன பிரைவேட் மருத்துவமனைகள் இருக்கு? அப்படின்னு இருக்கும்போது, இப்ப நம்ம பேஷண்ட் ஒருத்தர் உள்ள வராரு. ஒரு ஜுரமா இருக்கு, கொஞ்சம் தொண்டை கரகரப்பா இருக்கு, ஒரு 2 நாளா இருக்குன்னு நம்மகிட்ட வராரு. வரம்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து கொரோனா டெஸ்ட் எடு அப்படின்ற மாரி ஒரு பண்ணேன்னா, அவருக்கு ஒரு 4000, 5000 அங்க வந்து டெஸ்ட்டுக்கு வந்து செலவாகுது. அதோட மெடிசின் அவர் வாங்கிட்டு போய் சாப்பிட்டாருனாலே மொத்தமா ரூ. 200ல வேலை முடிஞ்சிருது. ஆனா ட்ரீட்மெண்ட் வைஸ்ல வந்து இப்ப டெஸ்ட் எடுத்து கொரோனா பாசிட்டிவ்னு வருது. அதனால ட்ரீட்மெண்ட் ஏதாவது மாறப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. அதனால வந்து நெறைய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரைவேட் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கிறதில்ல. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதில சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா டெஸ்ட் எடுத்து ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம்னா, அதனால வந்து ஏதாவது இம்ப்ளிகேட் ஆகணும். இப்ப இந்த டெஸ்ட் எடுத்தா இந்த கேன்சர்ன்னு வருது, இதுதான் ட்ரீட்மெண்ட். இந்த டெஸ்ட் எடுத்தா இது டிபின்னு வருது, அப்ப ட்ரீட்மெண்ட் வேற அப்படின்னு ட்ரீட்மெண்ட்க்கு வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் தரணும். இப்போ கொரோனான்னு பாசிட்டிவ் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் வைஸ்ல ஒண்ணும் இல்லையே. அதே நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக், பாராசிட்டமால் தரோம். அத நம்ம இப்பயே குடுத்துடுறோமே ஃபீவருக்கு. ஸோ இட் இஸ் கம்மிங் லைக் அன் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னும்போது அப்படி தான் குடுக்குறோம். என்ன ஒரு சில ஜாக்கிரதைய குடுக்குறோம். 60 வயசுக்கு மேல இருந்தா, நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க வந்து உடனே இந்த சிம்ப்டம்ஸ்ல இருந்தா உடனே வாங்க அப்டின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்றோம். சிவியர் கேஸஸ்க்கு கண்டிப்பா டெஸ்ட் எடுக்குறோம். இப்ப சிவியர் கேஸஸ்னா என்னன்னா, பேஷண்ட் வரும்போது ஆக்ஸிஜன் கம்மியா வராங்க. அவங்கள அட்மிட் பண்றோம். அட்மிட் பண்றோன்னும்போது அவங்களுக்கு டெஸ்டிங் கண்டிப்பா நடக்கும். ஓபியா வர கேஸஸ்க்கு டெஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இப்ப வர கேஸஸ் சிவியர் கேஸஸ்ன்றது வந்து எங்கேயோ ஆங்காங்கே ஏதாவது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருதே தவிர, ஜெனரலா பார்க்குற கிரவுட்ல வந்து சிவியர் கேஸஸ் இல்லையே. வரல. ஆனா அந்த கோவிட் மெயின் அந்த பேண்டமிக் டைம் அப்போ வர்றதெல்லாமே சிவியர் கேஸஸா இருந்தது. அதனால தான ஹாஸ்பிட்டல்ல வந்து இடமே இல்ல. ஆம்புலன்ஸ்ல நெறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. பெட்டே கிடைக்கலன்றதுலாம் ஏன் வருது? அப்ப அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்தா தான் அது ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்னா மாறுது. ஓகேங்களா? இப்ப இருக்கிறதுல வந்து தேர் இஸ் அன் ஆஸ் யூசுவல் எவ்ரி இயர்ல வர ரைஸ் மாரி ஒரு ரைஸ். அதனால தான் வந்துட்டு நம்ம ஊர்ல டெஸ்டிங் நெறைய இல்ல. பண்றதில்ல. பண்றது இல்லதுக்கு காரணம் வந்துட்டு மக்களோட ஏன் காச வந்து வேஸ்ட் பண்ணணுன்ட்டு. மத்த ஊர்லாம் கவர்மெண்ட்டே செலவு பண்ணுது. இப்ப மேபி ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி எல்லாருக்கும் டெஸ்டிங் நீங்க எடுத்தே ஆகணும். கவர்மெண்ட் கிட் ஃப்ரீயா புரொவைட் பண்ணுது. எல்லாருக்கும் வந்து அந்த டெஸ்டிங் எடுத்துருங்க. நாங்க சென்சஸ் மெயின்டெயின் பண்ணணுன்ட்டு சொல்றாங்கன்னா, எல்லாரும் ஓகேன்னு கேட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? எல்லாருக்கும் கவர்மெண்ட் வந்து இங்க ஒரு ஆள போட்டுடுறாங்க. ஒரு ஒரு கிளினிக்குக்கும் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா, அந்த நம்பருக்கு அவங்க வந்து டெஸ்ட் வீட்ல போய் எடுத்துருவாங்க. டேட்டா மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்டின்னாங்கன்னா, தாராளமா ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த மாரி கவர்மெண்ட்டே தே ஹேவ் நாட் டேக்கன் எனி இந்த மாரி ரூல்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ எல்லா கேஸ்க்கும் நீங்க கோவிட் டெஸ்ட் மஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு ரூல். ஏன்னா இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் டெஸ்டிங்க்கு வந்து மணி பிளேஸ் சம் ரூல். ஏன்னா ரூ. 5000ன்றது ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு சாதா அமௌண்ட் கிடையாது. நெறைய பேர் வந்துட்டு 20,000, 30,000 தான் சம்பாரிப்பாங்க. அதில ரூ. 5,000 தூக்கி ஒரு டெஸ்ட்டுக்கு குடுத்துட்டோம்னா, எங்கருந்து போறது? ஓகேங்களா? அதே மாரி அடுத்தவங்க வீட்டுக்கு இன்னொருத்தருக்கு வரும். எதுக்கு அது? அதனால வந்து அந்த ரூ. 5,000 தான் மாசத்துக்கு வந்து தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கி போட்டுறலாம். அதனால ஏன் நான் இத இப்படி சொல்றேன் அப்படின்னா, கொரோனா பொறுத்தவரைக்கும் மைல்டா தான் வேரியன்ட்டா தான் வந்துகிட்டு இருக்கு. ஆங்காங்கே சில வயசானவர்கள் வந்து ஏதாவது துரதிர்ஷ்டமா நடக்கலாம். அது வந்து கொரோனாக்கு மட்டும் கிடையாது. பன்னிக் காய்ச்சலுக்கும் அதுதான். மத்த நிமோனியாவுக்கும் அதுதான். அப்படின்னு இருக்கும்போது இத மட்டும் வந்துட்டு நம்ம இவ்வளோ ரொம்ப ஹைப்பா டாக்கா வந்து பேசி, அதுக்கு வந்து நீங்க பயந்துக்க வேணான்றது தான் நம்மளோட பாயிண்ட். அண்ட் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்ற மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம வந்து அந்த அளவுக்கு வேக்சினேஷன்லாம் எடுத்து ஒரு செட்டில் ஆயிருச்சு அப்படின்னு ஆமா. சொல்லலாம். பட் ஒரு சில பேர் வேக்சினேஷன் இன்னும் போடாம இருப்பாங்க. ஸோ அவங்கள் பயப்படணுமா? அவங்களுக்கு என்ன மாரி பிரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வேக்சின் போடாதவங்க போட்டே ஆகணும். அதுல வந்து டவுட்டே கிடையாது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப இந்த வயசானவங்க நான் சொன்ன அந்த 60 வயசு மேல இருக்கவங்க ஒரு பூஸ்டர் ஒண்ணு போட்டுக்கிறது தவறே கிடையாது. இன்ஃபாக்ட் நம்மளே வந்து கவர்மெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம உங்க சேனல் மூலியமா கோரிக்கையா வைக்கலாம். என்னன்னா வந்து 60 பிளஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்க வேக்சின்ஸ் அவைலபிள் பண்ணி கவர்மெண்ட்ல வச்சு, ஒரு முகாம் மாரி போட்டு, யார் யாரெல்லாம் 60 மேல இருக்கீங்களோ வந்து பூஸ்டர் போடுங்க. இலவசமா போடுறோம். மருத்துவர்களுக்கு முதல்ல, செவிலியர்களுக்கு மற்றும் வயதானவர்களுக்கு நம்ம போடுறோம். இந்த இணை நோய்கள்லாம் இருக்குல்ல, அன்கண்ட்ரோல்ட் சுகர், அன்கண்ட்ரோல்டு இவங்களுக்கெல்லாம் நம்ம போடுறோன்ட்டு ஒரு ஒரு முயற்சி ஒண்ணு எடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நெறைய டைம்ல நான் எதுல மாறுபடுறேன்னா, எல்லாரும் வந்துட்டு இந்த கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்ணுங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, கைய கழுவுங்க இதெல்லாம் சொல்றோம்ல. எங்க சார் இப்ப சென்னை மாரி இருக்கிற பாப்புலேஷன்ல ஒரு கவர்ன்மென்ட் பஸ், பிங்க் பஸ் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்கேயாவது நீங்க கூட்ட நெரிசல அவாய்ட் பண்ண முடியுமா? எங்க அவாய்ட் பண்ண முடியும்? ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல கூட்ட நெரிசல அவாய்ட் பண்ண முடியுமா? அர்பன் ஸ்கொயர் எங்க அவாய்ட் பண்ண முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ கூட்ட நெரிசல்ல வந்து மாஸ்க்க போட்டுக்கிட்டு பார்க்குறோம் பஸ்ல 2, 3 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தன் தள்ளிட்டு இப்படியே அம்மா டிக்கெட் டிக்கெட்ன்னு தள்ளுனாங்கனாலே மாஸ்க் கழண்டிரும். என்ன யூஸ் மாஸ்க்கு? எனக்கு வந்து என்னன்னா, கூட்ட நெரிசல்ல வந்து நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்றது கஷ்டம்ன்றேன். ஓகே. அப்ப எளிய முறையா யார் டார்கெட்டு? இந்த 60 பிளஸ். அந்த டார்கெட்டுக்கு வந்து வேக்சினேஷன் போட்டு விட்டோம்னாலே, நம்ம சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கோம். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட்ட நம்ம வந்து பாராட்டணும். ஏன்னா, உலகமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இவ்வளோ ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாட்டுல, எல்லாருக்குமே இலவசமா தடுப்பூசி போட்டது நம்ம நாடு. அதுல வந்து ஒரு பெரிய கிரெடிட் குடுத்தாகணும். இது வந்து மத்த நாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட்லாம் வேற பண்ணாங்க. நம்ம நாட்டு தடுப்பூசிய வந்து ஆஃப்ரிக்கா பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் வேற பண்ணாங்க. கோவேக்சின், கோவிஷீல்டு, பாரத் பயோடெக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா போடப்பட்டது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா, அதனால தான் ஆமிக்ரான்ல பெரிய ஒரு ஆபத்து நம்மளுக்கு வரல. அப்படின்னும்போது, டெஃபினெட்லி தடுப்பூசிக்கு தான் ஒரு மெயின் ரோல் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அந்த மெயின் ரோல கூட டார்கெட்டடா 60 பிளஸ்க்கு நம்ம வந்து இலவசமா போட்டு விட்டுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறேன். இன்கேஸ் ஏதாவது இப்போ கூட நியூஸ் வந்தது. ஒருத்தர் இறந்துட்டாங்க. 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி. அந்த ஒருத்தர் 2 பேர் கூட நெறைய பேர்ல சீனியர் சிட்டிசன்ஸா தான் இருப்பாங்க. இணை நோய்கள் இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு ஹார்ட் வீக்கா இருக்கும். இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து இம்யூனோ டெஃபிஷியன்ட். அப்போ அவங்களுக்கு கொரோனா ஈஸியா வந்து அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? கோவிட் பாசிட்டிவ் வரும். கொரோனா அட்டாக் ஆகி கூடவே வேற இன்ஃபெக்ஷனும் சீல் பிடிச்சுக்கும். அப்படின்னு இருக்கும்போது, அப்ப இந்த மாரி டார்கெட் பாப்புலேஷனுக்கு ஒரு வேக்சின் ஷாட் போட்டோம்னா, நம்மளுக்கு நிம்மதின்றது தான் நம்ம பார்வை. சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து டாக்டர் நமக்காக இந்த புதிய வேரியண்ட்ட வச்சு நம்ம வந்து பெருசா எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஜென்ரலான ஒரு ஹைஜீனை ஃபாலோ பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாம 60 பிளஸ்ல இருக்கவங்க நிச்சயமா வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். அண்ட் புதுசா நீங்க வேக்சினேஷன் இன்னும் போடல அப்படின்னா, நிச்சயமா வந்து அதுக்கான ஒரு முயற்சிய நீங்க எடுத்து அது போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி டாக்டர். நன்றி.